தினந்தோறும் நாம் காலை, மதியம் மற்றும் மாலை 3 வேளைகளிலும் இரவு உறங்குவதற்கு முன்பும் குறைந்தது 36 முறை பிராணாயாம யோக பந்தனத்தை பயில வேண்டும் என்று பல முறை சொல்லி வந்துள்ளோம். ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஓதியவாறு மெதுவாக நன்றாக மூச்சை வலது நாசியில் உள்ளிழுத்து போரகம், இருதயத்திலே மூச்சை சற்றே நிறுத்தி கும்பகம், பிறகு மெதுவாக நன்றாக இடது நாசின் வழியாக மூச்சை வெளியே விடுதல் ரேசகம் ஒரு பிராணாயாம யோக சுவாச பந்தனம் இது. இந்த மூன்றிலும் ஸ்ரீ காயத்ரி மந்திரம் மெல்லிய மந்திர நீரோடையாக மனசுக்குள்ளேயே ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். இதில் 2 3 2 3 3 3 என்ற வகையிலே 3 நிலைகளுக்குமான காயத்ரி மந்திர ஓதுதலின் எண்ணிக்கை விகிதாச்சாரங்கள் உண்டு. ஒரு முறை பிராணாயாம யோக கவச பந்தனத்தால் உடலில் 72,000 நாடிகளும் காயத்ரி மந்திர சக்தி பெற்று பரவி உற்சாகம் அடையும். இதை முறையாக செய்து வந்தால் எந்தவிதமான தீய ஒழுக்கங்களையும் மனமும் உடலும் நாடவே நாடாது. பெட்ரோல் வண்டிகள் மற்றும் ஆலைகளின் நச்சு புகை இந்த இருதயத்தை பாதிக்காத வண்ணம் இது பெரும் இரட்சையாக காப்பாக காக்கக்கூடியதும் பிராணாயாகம் மட்டுமே. ஆனால் இதை நாம் தினந்தோறும் செய்வது இல்லை. செய்வதற்கு பணம் கொடுத்து அலைகின்றோம். இதுவரை பிராணாயாமத்தை முறையாக பயிலாமை. அப்படி வந்தால் உடலின் காப்பு சக்தியில் குறைந்துள்ளது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஓரளவாவது நிவர்த்தி காண வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பஞ்சபூத பிராணாயாம ஊதுகுழல் சங்கு ஆகும். அனைத்து வீடுகளிலும் பூஜையின் போது நிச்சயமாக சங்கு ஊதி ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலத்தில் சங்கு ஊதுதல் என்றாலே அஞ்சுகின்றார்கள். நாதசுரம், மேளம், கண்டாமணி போன்ற சங்குகளை ஊதி ஒழித்து நம் மூதாதையர்களின் இல்லற பூஜைகள் மேன்மை பெற்று வந்தார்கள். இப்பொழுது பிரேத ஊர்வலத்தின் போது சங்கு ஊதுகின்றார்கள். இது பெரும் பெரும் தவறான பழக்கத்தை கொடுத்து ஊதியவர்கள் சென்றவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் தரித்திரத்தை கொடுக்கும். ஆகையினால் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவனுக்கே ஊத வேண்டிய சங்குகளை இறந்தவர்களுக்கு ஊதுவது நியாயமா? இப்படி நடைமுறையில் வந்துவிட்டதால் பலருக்கும் இல்லறத்தில் சங்கு ஊதுவது பற்றிய அச்சம் வந்துவிட்டது. சப உருவத்தில் சங்கு ஊதக்கூடாது. மேளம் வாசிக்க முடியாதா? கிடையாது. இல்லங்களிலும் ஆலயங்களிலும் எப்பொழுதும் எங்கும் பூஜைகள் நிகழ்ந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் சங்கை ஊதி ஒழித்திடலாம். இதில் தவறு ஒன்றும் கிடையாது. அதிலும் பூஜைகளில் நீங்கள் கண்டிப்பாக சங்குகளை ஊதி ஒழிக்க வேண்டும். நம் திரு அண்ணாமலை ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமத்திலே ஒவ்வொரு சின்ன பூஜையாக இருந்தாலும் கூட பிரம்மதாளம் ஒழிக்கப்பட்டு சங்கு ஒலி ஓஹோ என்று ஓம் என்று ஓதுவார்கள். இல்லங்களில் சங்குகளை தாராளமாக ஊதிடலாம். சங்கு ஒலி ஒரு ஓங்கார சக்திகளை கொண்டு மிக மிக அற்புதமான சக்திகளை உங்கள் இல்லத்திற்கு தரும். ஓங்கார சப்தம் சங்கு ஒலியை கேட்பதால் நம் உடல் நாளங்கள் மிக வேகமாக உற்சாகம் பெறும், ஆக்கம் பெறும். சங்கினால் அபிஷேகம் செய்வதை மனம் ஏற்கின்ற போது சங்கு ஊதுவதை கண்டு அஞ்சலாமாம். கடல் நீரில் லவண அம்சமாகிய உப்புச்சாரம் அப்படியே பரிபூர்ணமாக இருப்பதால் கடல் நீரில் விளைகின்ற சங்கு, சிப்பி, முத்து அனைத்திற்குமே பஞ்சபூத சக்திகள் முழுமையாக நிறைந்திருக்கும். எனவே சங்கு என்பது நம் பூஜையில் வைக்கப்பட வேண்டிய புனிதமான பொருள். இனி ஏனும் இல்லத்தில் ஒவ்வொரு பூஜையின் போதும் தாராளமாக சங்கை ஊதி வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை பெருக்கி அமைதியும் சந்தோஷத்தையும், பிறருடைய கண் திருஷ்டி, பில்லி சூனியம், ஏவல், ஆபிச்சாரம், பிரயோகம், மந்திரம், எந்திர சக்தியை விரட்டி அடிங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடைய அருளாளர் அருணாச்சலா.